இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம்பிக்கை புதுப்பிக்கும் வாழ்க்கை. நம்பிக்கை வழியாக நமது வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டுங்க. அதையே ஆண்டவரது வார்த்தையும் விரும்புகிறது. அதை நமது வாழ்க்கையிலே செயலாக்கப்படுத்தவும் அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆக ஒரு புதுப்பிக்கின்ற வாழ்க்கை எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நம்பிக்கையின் தன்மையிலிருந்து தான். அதை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. இறைவனை நம்புகிற வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறேன். அதாவது மனிதரின் துயரங்களையும் கவலைகளையும் மாற்றி புதிய நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கையை இறைவன் தர விரும்புகிறார் என்பதை உறுதி செய்கிறார். அதே போலதான் நற்செய்தியில் நம்பிக்கை தருகிறார். நம்பிக்கை இருந்தால் இறைவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமாங்க, ஏன்னா நம்பிக்கையோட போ மகன் பிழைத்துக் கொள்வான். அந்த அதிகாரி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது நம்பிக்கையோட போ அவன் பிழைத்துக் கொள்வான் என்ற அந்த உறுதிமொழி அவனுக்குள் ஆழமான நம்பிக்கை வேரூன்ற செய்து புதுமையை அங்கு நிகழ செய்ய வைக்கிறது. சங்ககால இலக்கியத்துல ஒரு அழகான கருத்து உள்ளது. புறநானூறு பாடல்ல நான் படித்ததை நினைவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னா, நல்லவர் ஒருவர் உண்டானால் அவருக்காக எல்லோருமே மழை பெய்யும் என்று. நல்லவர் ஒருவர் உண்டானால் அவருக்காக மற்றும் எல்லோருக்காக மழை பெய்யும். இதன் பொருள், ஒரு மனிதனின் நல்ல மனமும் நம்பிக்கையும் பலரின் வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்பதாகும். ஆமாங்க, நல்ல மனமும் நம்பிக்கையும் தான் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஒரு நிகழ்வு, ஒரு கிராமத்தில் நீண்ட நாட்கள் மழை பெய்யாமல் மக்கள் தண்ணீர் பஞ்சத்திலே வாடி கொண்டிருக்கிறார்கள். கஷ்டங்கள் துயரங்கள் அங்கு எங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்துல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்ற செயல்களை செய்து பார்க்கிற ஒரு மனிதர். அவர் ஒரு நாள் இறைவனிடத்திலே தொடர்ந்து ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. அவர் தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த மக்களுக்கு நல்ல மழையை கொடுத்து நிறைவின் ஆசீரோடு மகிழ்ச்சியின் பாதையை நீர் கற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இறைவனிடத்திலே அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவரின் ஜெபம் கேட்கப்பட்டு நல்ல மழை பொழிய செய்கிறது. முழுமையான ஆசீரோடு விவசாயம் செழித்து மகிழ்ச்சியிலே மக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அப்போது இணைந்து சொன்ன வார்த்தை, ஒரு நல்ல மனிதனின் உருக்கமான ஜெபம் ஆசீரை இந்த கிராமத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லப்படுகிறது. ஆக தவக்காலம் புதிய வாழ்க்கைக்கு அழைக்கும் காலம். எசையா சொல்வது போல, இறைவன் நம் வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த புதுப்பிக்க விரும்புவதற்கு நம்பிக்கை அவசியம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல கவலைகள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், உடல்நல பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், குழப்பங்கள். ஆனா இன்று வந்த நற்செய்தியில் இருக்கிற அந்த அதிகாரியை போல நம்பிக்கை இறைவன் மீது வைத்தால் நம் வாழ்க்கை புதிய மாற்றத்திற்கான அடுத்த படி என்பதை உணர்த்தப்படுகிறது. ஆக நம்பிக்கை மாற்றும், அதாவது நம்பிக்கை மாற்றும், நல்ல மனமும் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை எல்லாத்தையும் மாற்றும், நல்ல இதயமும் மாற்றத்தை தரும். நம்பிக்கையுடன் ஜெபிப்போம், மனதை புதுப்பிப்போம். எசையா கூறுவது போல நம் வாழ்க்கையும் புதிய மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். ஆமாங்க, எதையும் நம்பிக்கையோட நல்ல மனதோட செஞ்சு பாருங்களேன், நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை யாருமே செய்யறதில்லை, தெரியுங்களா? உள்ள முழுவதும் தூய்மையற்ற நிலைகள் இருக்கிறது. சிந்திப்போம், ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நம்பிக்கையோடும் நல்ல மனதோடு நாங்கள் நற்காரியங்களை செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.